ஓகே. ஸ்க்ரீன் தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ பிகினர்ஸ் கைடு சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே நேற்று சொன்னது தான் சரிங்களா? வாட் இஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்? ஸோ டு செலக்ட் ஆஃபீஸர் வந்து 3 சர்வீசஸ் இருக்கு. ஆல் இந்தியா குரூப் ஏ, சென்ட்ரல் குரூப் சர்வீசஸ் குரூப் ஏ, அப்புறம் வந்து சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் பி சரிங்களா? ஆல் இந்தியா சர்வீஸ்ல 3 இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் சரிங்களா? இதுல வந்து பிலிம்ஸ் மட்டும் காமனா இருக்கும். மெயின்ஸ் வந்து வெவ்வேற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் சம்பந்தமான பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்ல வரும். ஸோ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐசிஎல்எஸ் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ சர்வீஸ் எல்லாம் வரும். ரயில்வே, டிஃபென்ஸ் எல்லாமே கம்யூனிகேஷன் ரிலேட்டட் சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் பி சர்வீசஸ், ஆர்மடு ஃபோர்ஸஸ், டானிக்ஸ்னா வந்து இந்த டெல்லி, அந்தமான் நிக்கோபார், லட்சதீப், டாமன் டையூ இங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ், ஐசிஎஸ் சர்வீஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ் இருக்கும். அவங்களுக்கு தனியா இருக்கும். இப்போ 3 ஸ்டேஜ் இருக்கு சரிங்களா? ஸோ என்னெல்லாம் ஸ்டேஜ்? ப்ரிலிமினரி ஸ்டேஜ், மெயின் ஸ்டேஜ், இன்டர்வியூ ஸ்டேஜ் சரிங்களா? ப்ரிலிமினரி ஸ்டேஜ் குவாலிஃபிகேஷன் ஒன்று தான், ஃபில்டர் அவுட் பண்றதுக்காக. ஏன்னா இப்போ நானும் ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் அட்டம் கொடுக்க வருவாங்க. ஆனா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் தான் சரிங்களா? 10 லட்சம் இல்ல 5 லட்சம் அப்படின்னு சொன்னா அது 50,000 பேர் தான் வந்து ஒழுக்கமா அதுக்குன்னு உட்காந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க சரிங்களா? நல்லா படிச்சவங்க அதுல இருந்து ஒரு 10,000 பேர் தான் நல்லா படிச்சிருப்பாங்க சரிங்களா? சோ அந்த 10,000 பேர் தான் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்க கூட போட்டியாளரா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் போட்டியாளரா இருக்க மாட்டாங்க. சோ அந்த குவாலிஃபை பண்றதுக்கு தான் ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக தான் பிலிம்ஸ் வைக்கிறாங்க சரிங்களா? அதுக்கப்புறம் அதுல இருந்து யார் நல்ல மார்க் வாங்குறாங்களோ மெயின்ஸ் கூப்பிடுவாங்க. மெயின்ஸ் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுப்பாங்க. இதுல தோத்து போனாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி இருக்கும். புரிஞ்சா? தாய மாதிரி சரிங்களா? So the allotment depends on your merit, preferences and vacancies சரிங்களா? ஸோ எவ்வளோ மெரிட் நீங்க மார்க் வாங்கிருக்கீங்க, நீ என்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இதே வந்து நீங்க வந்து ஐபிஎஸ் எடுத்துட்டீங்க, ஐஏஎஸ்க்கு வேணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்க மார்க் ஐபிஎஸ் தான் இருக்கு. ஒரு 150 ரேங்க்ல வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஐஏஎஸ் கொடுக்க மாட்டாங்க. ஐபிஎஸ் தான் வரும். ஏன்னா நீங்க ஐஏஎஸ் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாலுமே சரிங்களா? ஸோ உங்களுக்கு மார்க் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். உங்களுக்கு கேட்பாங்க 24 சர்வீஸை வரிசைப்படுத்துங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐபிஎஸ் போலீஸ் சர்வீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். ஒருத்தவங்களுக்கு தான் வெளிநாட்டுல போய் என் லைஃப் ஸ்டைல் மாறணும். அதனால ஃபாரின் சர்வீஸ். இன்னொருத்தவங்க ஃபாரஸ்ட் ரொம்ப வருவாங்க. ஃபாரஸ்ட் சர்வீஸ். இன்னொருத்தவங்க ஐஏஎஸ் தான் வேணும் ஒத்த கால் நிற்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுங்களா? சோ அந்த மாதிரி 24 சர்வீஸும் லைன் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி லைன் அடிக்கிடுவாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி உங்க மார்க் வந்துச்சு அப்படின்னு சொன்னா எது நீங்க ப்ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு உங்களோட மார்க்கோட ஒத்து போச்சு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மேக்ஸிமம் ஏஜ் அண்ட் ஏஜ் அட்டெம்ப்ட் லிமிட் சரிங்களா? ஸோ இதுல வந்து ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் சரிங்களா? ஸோ ஆகஸ்ட் 1ல இருந்து இப்போ வந்து என்னது போன வருஷம் ஆகஸ்ட் 1ல இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா? மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 21 வயசு இருக்கணும். அப்பதான் வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஃபைனல் இயராச்சும் படிச்சிருக்கணும் சரிங்களா? அப்ப நீங்க எக்ஸாம் எழுதலாம். மேக்ஸிமம் ஏஜ் அட்டெம்ப்ட்ஸ் பெர்மிட்டட் டு வேரி டிபெண்டிங் ஆன் த கேட்டகரி. கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா? ஸோ 32 வயசு யாரு? ஜெனரல் கேட்டகரிக்கும் கிரீமி ஓபிசின்னு சொல்லுவாங்க சரிங்களா? சோ கிரீமின்னா ஒண்ணும் இல்ல. அவங்க அப்பா, அம்மா வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருப்பாங்க. நல்லா 8 லட்சத்துக்கு மேல சம்பாதிப்பாங்க. அவங்களா ஓசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஜெனரல் கேட்டகரி கிரீமி ஓபிசி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 32 வயசு வரை தான் எழுத முடியும். 6 அட்டெம்ப்ட் குடுக்கலாம். சரிங்களா? நான் கிரீமி ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இங்க வந்து பிசிஎம், எம்பிசி அதெல்லாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் வந்து நான் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க. இது 35 வயசு வரைக்கும் அட்டெண்ட் பண்ணலாம். 9 அட்டெம்ப்ட் குடுப்பாங்க. புரிஞ்சுங்களா? இது வந்து எஸ்சி, எஸ்டிக்கு. அவங்களுக்கு 37 வயசு வரைக்கும் எழுதலாம். அன்லிமிடெட் அட்டெம்ப்ட் எத்தனை அட்டெம்ப்ட் வேணா குடுக்கலாம். அதே பிசிக்கல் ஹேண்டிகேப் அவங்களுக்கு 42, 47 ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாதிரி. இவங்க 9 அட்டெம்ப்ட்ல இருந்து இன்ஃபினிட்டி அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஹேண்டிகேப்போட விஷயத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். அது நோட்டிபிகேஷன் விடுவாங்க. இது புரிஞ்சா உங்களுக்கு? சோ இப்போ வந்து நீங்க என்ன கேட்டகரி இருப்பீங்க? மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஓபிசில இருப்பீங்க. கொஞ்சம் பேர் வந்து ஓசில இருப்பீங்க. ஓபிசிக்கு 35 வயசு வரைக்கும் எழுதலாம். 9 அட்டெம்ப்ட் குடுக்கலாம். புரியுதுங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகே. ஓகே, ஓகே. அடுத்து பாருங்க. அகாடமிக் குவாலிஃபிகேஷன். ஓகே. சோ அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மஸ்ட் பி கிராஜுவேட்டா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் என்ன வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். ஹிஸ்டரி, எக்கனாமி, பாலிட்டி, இன்ஜினியரிங் என்ன வேணா இருக்கலாம். நோ மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் சிஜிபிஏ. எல்லாரும் 12th ஃபெயில்னு ஒரு மூவி பாத்தீங்களா? டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து டெல்லியில படிக்கிற விஷயம் எல்லாம் இருக்குங்கிறது தெரியும். அதுல கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு ஒரு அந்த லைஃப் மக்களோட அந்த ஆஸ்பிரன்ஸோட லைஃபை வந்து பிரதிபலிப்பு காமிச்சிருப்பாங்க. எந்த மாதிரி லைஃப் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ தூரம் வந்து படிக்கிறதுக்காக வந்து செலவு பண்றாங்க, அதெல்லாம் அங்க தெரியும். சரிங்களா? ஸோ அண்டர் கிராஜுவேட் லாஸ்ட் செமஸ்டர் வந்து நீங்க எழுதலாம்.
அதே மாதிரி should have the final year semester mark sheet before the filling mains draft detail application form. சரிங்களா, உங்களோட மெயின்ஸ் லெவல் வரும்போது நீங்க என்ன செஞ்சிருக்கணும், உங்களுக்கு வந்து அந்த டிகிரி சர்டிபிகேட் வச்சிருக்கணும். இது வந்து பாய்ஸுக்கு பாத்தீங்கன்னா 100 rupees ஃபீஸ், எஸ்சி எஸ்டி பிஹெச் கேட்டகரி ஃபீமேல் கேட்டகரிக்கு நோ ஃபீஸ். சரிங்களா, அப்ளிகேஷன்ல வந்து ஜென்ஸ்க்கு மட்டும் 100 ரூபா வந்து கேட்பாங்க, மத்தவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். புரிஞ்சுங்களா? இது புரிஞ்சா, இந்த ஸ்லைட் புரிஞ்சா எல்லாத்துக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். சரிங்களா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2024 வச்சுக்கோங்க. ஸோ எப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச். இப்போ லாஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் பிப்ரவரியில ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா, ஸோ உங்களோட நீங்க வந்து எஜுகேஷன் சம்பந்தமா எந்த டீடைல்ஸும் அப்ளை பண்ண தேவையில்லை. டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா, அது வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து இது பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அதோட டீடைல்ஸ் என்ட்ரி பண்ண மாதிரி இருக்கும். மித்தபடி எல்லாம் தேவையில்லை. சரிங்களா, மிச்சம் வந்து ஓடிஆர்னு சொல்லுவாங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ப்ரொஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணி அது மூலியமா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, பிலிம்ஸ் வந்து உங்களுக்கு கவுண்ட் இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அதுல இருந்து நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா உள்ள போகலாம், ஆனா மெயின்ஸுக்கு கவுண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, சோ இது வந்து பிரிலிமினரி எக்ஸாம் வந்து எம்சிக்யூஸ் எல்லாம் வைப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா, சோ இதுல இருந்து யாருக்கு கிளியர் பண்றாங்களோ அவங்களும் மெயின் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. சரிங்களா, சோ மெயின் எக்ஸாம் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். அப்புறம் வந்து ஜூன்ல வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஜூன் மே லாஸ்ட், இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மே 26 வந்து எக்ஸாம். ஜூன்ல வந்து எக்ஸாம் நடத்தப்படும் உங்களுக்கு. சரிங்களா, பிப்ரவரியில இருந்து 3 மாசம் ஜூன். சரிங்களா, அடுத்து வந்து ஜூலைல இருந்து ரிசல்ட் வச்சிருவாங்க. ஒரே ஒரு மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா, கட் ஆஃப் மார்க் வச்சு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபர்ல இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, சோ அதுக்கப்புறம் 3 மாசம் அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 3 மாசம் தான் கேப். சரிங்களா, அந்த கேப் விட்டு அக்டோபர்ல உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கொடுக்கப்படும். சரிங்களா, சோ சோ அதுக்கப்புறம் 70 நாள்ல என்ன ஆகும், உங்களுக்கு 2 மாசத்துல மெயின்ஸோட ரிசல்ட் வந்து கொடுக்கப்படும். டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொன்னா 10 மார்க் 15 மார்க் உங்களுக்கு என்னது பேப்பரா எழுதுறது. சரிங்களா, அதே மாதிரி பிப்ரவரி. சரிங்களா, அடுத்த வருஷம், இந்த வருஷம் பிப்ரவரி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் பிப்ரவரி தான் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வரும். சரிங்களா, இதுல வந்து நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் பிப்ரவரியில இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏப்ரல்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரப்படும். சரிங்க, மார்ச்சா இது, அடுத்த மாசம் ரிசல்ட் வரும். மார்ச் ஏப்ரல் மேல எல்லாம் ரிசல்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? பிப்ரவரியில ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜூன்ல மே ஜூன்ல வந்து எக்ஸாம் வைக்கப்படும். ஜூலைல பிலிமினரி ரிசல்ட், அக்டோபர்ல வந்து மெயின்ஸ் எக்ஸாம். அதுக்கு முடிஞ்ச 70 நாள்ல வந்து உங்களுக்கு என்ன செய்யும், டிசம்பர்ல வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ரிசல்ட், ஜனவரியில ரிசல்ட் வந்துடும். பிப்ரவரியில இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஏப்ரல் மேல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ரிசல்ட் சொல்லப்படும். ஒரு வருஷம் ப்ராசஸ். ஓகேவா? புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் சார். நோ சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடிஸ், பேப்பர் 2 ஆப்டிடியூட். 2 பேப்பர், காலையில் ஒன்று மதியானம் ஒன்று. இது காலையில ஃபோர்நூன், இது ஆஃப்டர்நூன் மத்தியானம் மேக்ஸ். சரிங்களா, ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் 2 மார்க்ஸ், மொத்தம் 200 மார்க்குக்கு கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் 2.5 மார்க், இங்க 200 மார்க்ஸ். புரிஞ்சுங்களா? சோ இந்த இதுல வந்து இந்த 100 கொஸ்டின்ல 200 மார்க்குல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் தான் வந்து கட் ஆஃபா வைக்கப்படும். இதுல வந்து என்னது 90 85 மார்க் எடுத்தாலே மெயின்ஸ் கூப்பிட்டுருவாங்க. சரிங்களா, சோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், இது வந்து குவாலிஃபிகேஷன் பேப்பர் மட்டும் தான். அதனால ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். இங்க எவ்வளவு ஜஸ்ட் மார்க்ஸ், 66 மார்க் எடுத்தா போதும். உங்களுக்கு வந்து 200க்கு 66 எடுத்து மார்க் எடுத்தாலே நீங்க பாஸ். இதுல பாஸ் ஆனா போதும். இதோட மார்க் நீங்க 200க்கு 200 எடுத்தாலும் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. 66 எடுத்துட்டியா அது மட்டும் தான் பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? இதுல வந்து நம்ம வந்து 200க்கு 190 எடுத்துட்டு இதுல 66க்கு பதிலா 60 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபெயில். சரி, இதுல பாஸ் ஆகணும். ஆக மொத்தத்துல 66 மார்க் எடுக்கணும். பிளஸ் வந்து இதுல நல்ல மார்க் எடுக்கணும். அப்ப மட்டும் தான் நீங்க பாஸ். புரியுதா? சோ ஆப்டிடியூட்ல மேத்ஸ்ல குவாலிஃபை ஆனா மட்டும்தான் இந்த பேப்பர்ல மார்க் வாங்கினா அது செல்லுபடி ஆகும். இதுல ஃபெயில் ஆயிட்டு 200க்கு 200 மார்க் எடுத்தாலுமே இது செல்லுபடி ஆகாது. சரிங்களா, இது கவுண்டன்ட் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் இல்ல. சரிங்களா,
இந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து என்னது கட் ஆஃப்ல வராது. ஆனா இதுல பாஸ் ஆயிருக்கணும். இது ரெண்டுத்துலயுமே வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இப்ப எப்படி உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் சரிங்களா? 10ல 5 கரெக்ட், 5 தப்பு. சரிங்களா? சோ 5 கரெக்ட்டானா உங்களுக்கு என்னது 10 மார்க்கா? 5 தப்பானா நம்ம 1 மார்க் கம்மி பண்ணலாம்னு வச்சுக்கங்களேன். ஆனா கம்மி தான் உங்களுக்கு. 1ல வந்து பாதி தான். 1/3 தான். சரிங்களா? சும்மா சொல்றேன் நானு. சரிங்களா? இப்ப என்னது உங்களுக்கு 10 மார்க் வாங்கியிருக்கீங்க. நெகட்டிவ் மார்க்னா 5 தப்பு. அப்ப 10 - 5 5 மார்க்கு. ஆக மொத்தத்துல 5 மார்க் தான் நீங்க வாங்குவீங்க. நான் இது வந்து 1 மார்க் உங்க ஹோலிஸ்டிக்கா சொல்றேன். இதே வந்து 1.33னா 0.66 என்னமோ தான் கம்மி பண்ற மாரி இருக்கும் உங்களுக்கு. பாதி மார்க் மேல கம்மியாகும். சரிங்களா? அப்பன்னா நீங்க என்னது ஒரு 7 மார்க் தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து ஆக மொத்தம் 10 மார்க் வர வேண்டியது. அந்த இடத்துல 7 மார்க் தான் வரும் உங்களுக்கு. புரியுதா? நெகட்டிவ் மார்க்னா வந்து நீங்க ரைட் ஆனதுல இருந்து கம்மி பண்ணுவாங்க. தப்பானது போக தப்பானதுக்கு மார்க் தர மாட்டாங்க. பிளஸ் வந்து தப்பானதுக்காக ரைட் ஆனதுல இருந்து மார்க் கழிச்சுக்குவாங்க. இதான் நெகட்டிவ் மார்க். இது ரெண்டுத்துலயுமே நெகட்டிவ் மார்க் இருக்கு. சோ அதனால தான் வந்து இது பார்த்து பக்குவமா கிளியரா படிச்சா மட்டும் தான் இதுல வந்து நீங்க பாஸ் ஆக முடியும். ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே. No, sir. ஓகே. இப்ப சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரிலிமினரி எக்ஸாமுக்கு சிலபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சோ இது வந்து ஒரு பேப்பர்ல குடுத்துருவாங்க. சரிங்களா? சோ கரண்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இதுல நெறைய சப்ஜெக்ட் வந்துரும். ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தனியா குடுத்துருக்காங்க. இந்தியா அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராபி, பிசிக்கல், சோசியல், எக்கனாமிக் ஜியோகிராபி ஆஃப் இந்தியா, வேர்ல்டு. அடுத்து இந்தியன் பாலிட்டி கவர்னன்ஸ் குடுப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ் இது எல்லாமே. அது எக்கனாமிக்ஸ். என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா? அதுக்கு வந்து ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். அடுத்து எக்கனாமிக், ஜியோகிராபி வேர்ல்டு, பிசிக்கல் இந்தியா. அதுக்கப்புறம் எக்கனாமி. அப்புறம் வந்து என்னது உங்களுக்கு என்விரான்மென்ட் சரிங்களா? சோ ஜெனரல் சயின்ஸ். இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? இல்ல ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா இது 2 ஹவர்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயும் 2 ஹவர்ஸ் தான். காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல், ஜெனரல் மென்டல் அபிலிட்டி, பேசிக் நியூமரசி 10th லெவல்ல. சரிங்களா? சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ட்ரைன்ஸ் நீங்க காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ட்ரைன்ஸ், போட்டு, பிளட் ரிலேஷன்ஷிப், சோ பெர்முடேஷன் காம்பினேஷன் இதெல்லாம் தான் கேட்பாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் தான் நம்ம பிலிம்ஸ் உண்டான சிலபஸ். இது ஓகே புரிஞ்சா? பிரிலிமினரி எக்ஸாமோட சிலபஸ் புரிஞ்சாமா? புரிஞ்சு சார். எஸ் புரிஞ்சுது சார். சார். ஓகே, ஓகே. பாருங்க. சோ இப்ப டாபிக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அனலைஸ் ஒரு நிமிஷம். பாருங்க 2013ல இருந்து 14, 15, 16, 17, 18, 19 மிச்சத்துக்கு நான் காமிக்கிறேன். சோ எக்கனாமிக் பாருங்க எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க? 18 மார்க். 18 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 100 கொஸ்டினா? இல்ல 100 கொஸ்டினுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஒரு இது. எக்கனாமி எல்லாம் 18, 17, 18, 10, 21, 29, 29, 25, 28. சரிங்களா? சோ என்விரான்மென்ட் 17, 28 இல்ல 100 கொஸ்டின் கேக்குறாங்க. சரிங்களா? சோ என்விரான்மென்ட், அக்ரிகல்ச்சர்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. ஜியோகிராபி, சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஹிஸ்டரி கல்ச்சர்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின், நேஷனல் இந்த கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டில இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. புரியுதா? ஒரு நிமிஷம். இன்னொன்னு அனலைசிஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. அடுத்து பாருங்க, இங்க பாருங்க. சோ இப்போ வந்து என்னது 2018 வரைக்கும் காமிச்சேன் உங்களுக்கு. 19, 19, 20, 21, 22, 23 பாருங்க. எக்கனாமிக்ஸ் 17, 18, 14, 23 வருதா? பாலிட்டி பாருங்க 14, 11, 19, 18 வருதா? ஜியோகிராபி பாருங்க 19, 14, 10,
என்விரான்மெண்ட் 13, 18, 14, 18, சயின்ஸ் அண்ட் டெக்கும் கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் கேட்டிருக்காங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க, மிஷனரிஸும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்கறாங்க, பாலிட்டியில 14 கொஸ்டின், ஜியாகிரபில 12 கொஸ்டின், என்விரான்மெண்ட்ல 13 கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் டெக்ல 12 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில 14 கொஸ்டின், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல 6 கொஸ்டின், மிஷனரிஸ் வந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்க. புரியுதா? ஸோ ஸ்டாட்டிக் போர்ஷன் பாத்தீங்கன்னா பாலிட்டி ஸ்டாட்டிக், ஜியாகிரபி ஸ்டாட்டிக், என்விரான்மெண்ட் ஸ்டாட்டிக், என்விரான்மெண்ட்ல கொஞ்சம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும், ஹிஸ்டரி ஸ்டாட்டிக். சரிங்களா? இந்த 3 வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து முக்காவாசி 16 கொஸ்டின்னா 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் வந்து கண்டிப்பா எழுதிடலாம். ஜியாகிரபிலையும் 8 கொஸ்டின் எழுதிடலாம். பாலிட்டியில 12 கொஸ்டின் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் நல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களோட ஓரளவுக்கு நீங்க கரை சேர்ந்துடலாம். மிச்சம் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரக்கூடியதா இருக்கும், நம்ம சொல்லி தருவோம், அது வந்து வரக்கூடியதா இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்னது மார்க் வைஸ்ல தான் உங்க சொல்லி தர போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம பாலிட்டி தான் எடுக்க போறோம். சரிங்களா? பாலிட்டி தான் எல்லாத்துக்கும் பேஸ். சரிங்களா? ஸோ லைன் பை லைனா நீங்க உங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? இது பிலிம்ஸுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் பேட்டர்ன். சரிங்களா? எப்பவுமே பேட்டர்னை புரிஞ்சாதான் நான் படிக்க முடியும். அடுத்து பாருங்க, டாபிக் வைஸ் அனலைசிஸ். இதுலயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் அபிலிட்டி இருந்து எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இது சயின்ஸ் அது ஃபுல்லாவே படிச்சாகணும். ஸோ பிலிம்ஸோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, பிலிம்ஸோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2018 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரி 98 மார்க் 200க்கு. சரிங்களா? இது வந்து 200க்கு வந்து எடுக்கிற மார்க் 98 மார்க், 96 மார்க், 84 மார்க், 83 மார்க் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2023, 22, 21 பாத்தீங்கன்னா 85, 90க்குள்ள வந்து நிக்குது 200க்கு. இந்த மார்க் எடுத்தாலே வந்து நீங்க வந்து என்னது மெயின்ஸ் கூப்பிட்டுருவாங்க. ஓகேவா? அது வந்து இல்லாம நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இதுல பாஸ் ஆயிருக்கணும். இதுல சிசாட்ல பாஸ் ஆயிருக்கணும், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிருக்கணும். சரிங்களா? ஓகேவாமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே 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 ஓகே. அடுத்தது பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் வாங்க சொல்றாங்க, ஒரு 2 மினிட்ஸ். ஓகே. சரிங்களா? அதுக்கப்புறம் மெயின் சிலபஸ். சரிங்களா? மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும். இது வந்து ஃபைனல் மெரிட்டுக்கு எடுக்கப்பட மாட்டாது. சரிங்களா? எப்படி சிசெட் மாதிரி, ஆனா இதுல வந்து பாஸ் ஆகணும். சரிங்களா? இதுல பாஸ் ஆகணும். சரிங்களா? பாசிங் மார்க் 25%. சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ் சொல்லுங்க. சார் அரியர் இருந்து கிளியர் பண்ணா அரியர் அரியர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முதல்ல கிளியர் பண்ணிருக்கீங்கல்ல, அதுவே பெரிய அது போதுமானதா இருக்கணும். சரிங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதுல வந்து நம்ம வந்து என்னது எம்என்சிக்கு ஆள் எடுக்கிற மாதிரிலாம் இல்ல. எல்லாம் நிறைய பேர் 12th ஃபெயில் ஆனவங்க எல்லாம் திருப்பி பிரைவேட் எழுதி எல்லாம் பாஸ் ஆகி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. 12th ஃபெயில படம் பார்த்தது அது வந்து உண்மையான கதை தான். சரிங்களா? ஸோ அதனால கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? ஆவரேஜ் மார்க் வாங்கினாலே நம்ம வந்து பாஸ் ஆனா சர்டிஃபிகேட் இருந்தா போதும். சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ். இந்தியன் லாங்குவேஜ் என்ன உங்களுக்கு தமிழ். சரிங்களா? கொஞ்சம் பேர் உருதுக்கு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஹிந்திக்கு இருப்பாங்க, கன்னடா கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கும். சரிங்களா? இங்க வந்து நம்ம இங்கிலீஷ் தமிழா இருக்கும். ஸோ என்ன கேட்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன் கிவன் பேசேஜ் வந்து இது படிக்க சொல்லி எழுத சொல்லுவாங்க. ப்ரைசஸ் ரைட்டிங், யூசேஜ் ஆஃப் அப்படி ஷார்ட் எஸ்ஸேஸ் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்ப இருந்தே நீங்க தமிழ்ல எழுத வரல அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் பழகிக்கிங்க. சரிங்களா? அப்பதான் அங்க போய் வந்து என்னது நம்ம வந்து எழுதும் போது எழுத்துகள் வரும். புரியுதா? ஸோ நீங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா இப்ப இருந்தே தமிழ்ல ரீட் பண்ணி எழுதுறது வந்து இது பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து 300 மார்க்ஸ்க்கு மினிமம் பாஸ் மார்க் 25% எடுத்தா போதும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்துக்கப்புறம் பாருங்க, இந்த இங்க சொன்னதுதான்.
ஸோ அடுத்த சிலபஸ் பாத்தீங்கன்னா இதுதான் மெயினா வரப்போகுது. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இந்தியன் சொசைட்டி இருக்கும். இந்த 3 பேப்பர் வரும் உங்களுக்கு. 250 மார்க். சரிங்களா? இதுல 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வந்து 10 மார்க்ஸ் இருக்கும், 12 மார்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 15 மார்க்ஸும் ஒவ்வொரு சமயம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 10 மார்க்ஸ்னா வந்து உங்களுக்கு வந்து என்னது ஒரு பக்கம் இருக்கும். 15 மார்க்ஸ், 12 மார்க்ஸ்னா வந்து 1.5 பக்கத்துக்கு நீங்க எழுதுற மாதிரி வரும். சரிங்களா? ஒரு ஷீட் அப்படின்னா இந்த சைடு ஒரு பக்கம், இந்த சைடு ஒரு பக்கமா? ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பாலிட்டி, செகண்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வரும். இது 250 மார்க்ஸ். GS 3 சொல்லுவாங்க. எக்கனாமி, சயின்ஸ், என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி. இதுல இருந்து 20 கொஸ்டின். GS எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஏ 250 மார்க்ஸ். 8 எஸ்எஸ் கொடுப்பாங்க. 4 செக்ஷனா கொடுப்பாங்க. 4 4. சரிங்களா? இதுல இருந்து 1, இதுல இருந்து 1 எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது 125 மார்க்ஸ், இது 125 மார்க்ஸ். மொத்தம் வந்து உங்களுக்கு என்னது 250 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? பாருங்க. சோ இங்க வந்து நீங்க எப்படி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா மொத்தம் 1750 மார்க்கா? 250 250 250 பாத்தீங்கன்னா 1750 இருக்கா மார்க். இது வரைக்கும் எவ்வளவு மார்க் எடுத்தவங்கள கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 774 மார்க், அதாவது 780 மார்க் எடுத்தாங்கன்னா, ஓபிசிக்கு 732, எஸ்சிக்கு 719, எஸ்டிக்கு 719. சரிங்களா? சோ பிசிக்கல் ஹேண்டிகேப்ஸ்க்கு வந்து 460 இருந்து 711 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான். சரிங்களா? சோ இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து 800 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ 270 மார்க்ஸ். சரிங்களா? இங்க வந்து நீங்க இதெல்லாம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்டர்வியூல உங்களுக்கு வாயிலிருந்து வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க தரோவா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா நீங்க பதில் சொல்ல முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கணும். பிளஸ் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். டிகிரி படிச்சத அப்போ ரிவைஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நீங்க என்ன செய்யணும்? ஒரு இதா இருக்கணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். சரிங்களா? எப்படி வந்து ஒரு கத்திய வந்து என்னது ஒரு இரும்ப வந்து உருக்கி கத்தியா மாத்துறாங்களா? அது ஒரு ப்ராசஸ் இல்ல. சரிங்களா? அதே மாதிரி தான் சிலைய வந்து வடிச்சு களிமண்ண வடிச்சு சிலையா மாத்துறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி உங்கள நீங்களே செதுக்கணும். சரிங்களா? உங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நீங்களா செதுக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மென்ட்ட வந்து நீங்க பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த செதுக்குறதுல ஒரு பார்ட் தான் என்னது உங்களுக்கு இப்ப நம்ம டெய்லியும் 1 மணி நேரம் கிளாஸ்ங்கிறது. சரிங்களா? சோ இத நீங்க ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணுங்க. டெய்லியும் வந்து கிளாஸ் தவறாம அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அட்டெண்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் எல்லாம் வைப்போம். அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க? அட்டெண்ட் பண்ணுங்க. தவறாம. இதெல்லாம் பண்ணீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து இது பண்ணுவீங்க. இதே தனியா வீட்ல உட்கார்ந்து படிச்சீங்கன்னா, இந்த அளவுக்குலாம் வந்து உங்களால படிக்க முடியாது. 1 நாள் படிப்பீங்க, 2 நாள் படிப்பீங்க. 1 வாரத்துக்கு உங்களால அதுக்கப்புறம் படிக்க மாட்டீங்க. 1 வாரத்துக்கு முடிஞ்சு அடுத்த வாரம் படிக்க மாட்டீங்க. இப்ப நம்ம கிளாஸ்ங்கும்போது நம்ம பிபிடி வச்சு தான் எடுப்போம். உங்க பக்கத்துல ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. சோ டெஸ்ட் பார்க்கும்போது அவங்களோட மார்க் தெரியும். சோ டெய்லி 1 மணி நேரம் நீங்க ஈஸியா வந்து என்ன ஸ்பெண்ட் பண்ற மூலியமா நீங்க கஷ்டம் தெரியாம படிக்கலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு கைடு இருப்பேன். என்ன இதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு டவுட் வந்து சால்வ் பண்ணி தருவேன். சோ நம்ம வந்து டிராவல் பண்ற மாதிரி போற மூலியமா நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியா வந்து நம்ம வந்து சப்ஜெக்டும் கவர் பண்ண மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். நீங்க காலேஜ் படிச்சுட்டே இருப்பீங்க. காலேஜ் போக இது கொஞ்ச நேரம் படிக்கும் மூலமா என்ன செய்யலாம் உங்களுக்கு? ஒரு 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ்ல சப்ஜெக்ட்ட முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு போலாம். சரிங்களா? இன்டர்வியூ பை எ போர்ட் ஆஃப் 6 மெம்பர்ஸ் உட்கார்ந்திருப்பாங்க. 1, 2, 4 பேர் கூட நீங்க இங்க உட்கார்ந்திருப்பீங்க. கொஸ்டின் பேஸ்ட் ஆன் மேட்டர் ஆஃப் ஜெனரல் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? நியூஸ் பேப்பர் சம்பந்தமா, பர்னிங் இஷ்யூஸ் இப்ப சிஏ, என்ஆர்சி எல்லாம் இருக்குல்ல, அத பத்தி கேட்பாங்க. சோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி இருந்துச்சு, அத கேட்பாங்க. டு அட்ரஸ் பர்சனல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருப்பீங்க? மென்டல் கேலிபர் என்ன இருப்பீங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. மென்டல் அலர்ட்னஸ், கிரிட்டிக்கல் பவர், கிளியர் லாஜிக்கல் பேலன்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க. சோ நெறைய இடத்துல நெறைய விஷயங்கள உங்களுக்கு இது பண்ணுவாங்க. சரிங்களா? சோ டெக்னிக். சரிங்களா? உங்க 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 வாயிலிருந்து ஆன்சர் வர வர வைப்பாங்க. அதுலருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. சோ அதுக்கேத்த மாரி நம்ம சமாளிச்சுட்டு நம்ம பேசுற மாரி இருக்கணும். சரிங்களா? ஸ்பெஷலைஸ்ட் ஜெனரல் நாலேட்ஜ் கேண்டிடேட் விச் ஹஸ் பீன் ஆல்ரெடி டெஸ்டட் த்ரூ ரிட்டன் பேப்பர்ஸ். சரிங்களா? உங்களோட ஸ்பெஷல் நாலேட்ஜ் எல்லாம் ஏற்கனவே மெயின்ஸ் எல்லாம் நீங்க எழுதி தான் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்க நாலேஜபிள் பர்சனா தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சரி அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு புடிச்ச விஷயம், உங்க ஊர் சார்ந்த விஷயம், இத பத்தி எல்லாம் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? பாருங்க. இப்ப வந்து ஃபைனல் மெரிட் உங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் இதெல்லாம் கேட்பாங்க. சோ 1750 பிளஸ் 275 மொத்தம் வந்து 2025. இதுல வந்து ஆப்ஷனல் பேப்பர் 1, 2ன்னு ஒண்ணு இருக்குமா. இங்க வந்து விருப்ப பாடம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நீங்க காலேஜ்ல எடுத்த சப்ஜெக்ட் எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு புடிச்ச சப்ஜெக்ட் இப்ப ஹிஸ்டரி, ஜியோகிராஃபிலாம் படிப்பீங்களா? அதுல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். ஆனா அது டிகிரி லெவல்ல படிக்கணும். சரிங்களா? இப்ப வந்து நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சேன். ஆனா என்னோட ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி எடுத்திருக்கேன். சோ நான் டிகிரி லெவல்ல திருப்பி வந்து கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணி படிச்சேன் டெல்லியில.
சரிங்களா? ஸோ அப்போ அதுல இருந்து பேப்பர் 1 ஆப்ஷனல் பேப்பர் 1 250 250 500 மார்க் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. 20 கொஸ்டின்ஸ் வரும் இங்க இருந்து. புரிஞ்சா? ஸோ இதுவும் ஆட் பண்ணுவாங்க. மெயின்ஸ்ல இதுவும் இருக்கு உங்களுக்கு. பேப்பர் 1 எஸ்ஏ, 2 இது எல்லாமே, 3 பாலிட்டி, 4 வந்து எக்கனாமி, சயின்ஸ், என்விரான்மென்ட், 5 எத்திக்ஸ், 6 வந்து ஆப்ஷனல் பேப்பர் 1, 7 வந்து ஆப்ஷனல் பேப்பர் 2. ரிட்டன் டெஸ்ட் வந்து 1750க்கு வைப்பாங்க. பிளஸ் வந்து என்னது 275 பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ அது மொத்தம் 2025 மார்க் வந்து உங்களுக்கு வந்து உங்களை அனலைஸ் பண்ணுவாங்க. 2025 மார்க் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ செலக்ஷன் பாருங்க. கடைசி மார்க் எடுத்தவங்க 982 ஜெனரல் கேட்டகரியில அவங்க வந்து ஐஏஎஸ் இருக்காங்க. இந்த இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க. ஸோ அதுக்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க். இது கடைசி மார்க்கோட கட் ஆஃப் என்னது லாஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க இந்த மார்க் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். 928 912 நீங்க 900க்கு மேல இப்ப வந்து 1000 வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த லெவலுக்குள்ள நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னது நீங்க வந்து உங்க கேட்கற சர்வீஸ்ல உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சில ஏதோ ஒரு போஸ்டிங் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சர்வீஸ் அலோகேட் பண்ணுவாங்க. 2025 அப்படின்னா பாதி மார்க் கூட இல்ல. சரிங்களா? ஸோ நம்ம காலேஜ் எல்லாம் வந்து 100 மார்க் வச்சுன்னா 50 மார்க் எடுத்தா நம்ம நல்ல மார்க் தான் சொல்லுவோம். இல்ல ஆவரேஜ் தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் யூபிஎஸ்சிலும் பாதி மார்க் எடுத்தாலே நீங்க பாஸ். ஸோ நீங்க ஆவரேஜா படிச்சாலே வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்து என்னது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனா நீங்க ப்ராப்பரா படிக்கணும். ஓகேவா? புரிஞ்சா இது? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க. இங்க பாருங்க. ஸோ பிரிலிமினரி ஜெனரல் ஸ்டடீஸ். ஸோ இது உங்களுக்கு சொல்லி காட்டியிருப்பேன். சரிங்களா? காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது எஸ்எல் இந்தியன் ஹெரிடேஜ், கல்ச்சர், ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி, வேர்ல்ட் சொசைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட், லிட்டரேச்சர், ஃபார்ம், ஆர்கிடெக்சர் இதெல்லாம் கேட்பாங்க. 19th 18th சென்ச்சுரி பிரசன்ட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி, வேர்ல்டு வார் இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? பேப்பர் 2. ஸோ இதெல்லாம் வந்து தனியா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு பேப்பரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அதெல்லாம் தனியா உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரிங்களா? வீடியோ இருக்கு நம்மள்ட்ட யூடியூப்ல, அதை எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்க அதெல்லாம் ஒவ்வொரு டைம் பாருங்க. சரிங்களா? இப்போதைக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இது. ஓகேவா? இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒவ்வொரு டாபிக்கும் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அது தயவு செஞ்சு இன்னைக்கோ நாளைக்குள்ளேயோ அதை ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி போயிடலாம். ஒரு நிமிஷம். இப்ப இதுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒத்து போகுது மட்டும் பாருங்களேன். இது பாருங்க. ஸோ இது வந்து பேப்பர் 1 கட்டாய மெயின்ஸ் எக்ஸாம். சரிங்களா? பிலிம்ஸ்ல அதே தான் வரும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா வந்து என்ன உங்களுக்கு வரும், நேற்றே சொல்லியிருப்பேன்ல, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு, அப்புறம் வந்து என்னது உங்களுக்கு தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் 2 பேப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு பிலிம்ஸ்ல. ஸோ மிச்சம் எல்லாமே வந்து அங்க கேட்கறது தான் இங்கேயும். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக் பள்ளி தான் மெயின்ஸ்ல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பேப்பர் 2 இங்க தமிழ் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு, மொழி தேர்வு இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி அங்க எப்படி மெயின்ஸ்ல தமிழ்ல ஒரு பேப்பரும் அதே மாதிரி இங்கே ஒரு பேப்பர். சரிங்களா? அது ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் பாருங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட், மாடர்ன் இந்தியா, இந்தியன் கல்ச்சர், சோஷியல் இஷ்யூஸ், இந்தியா அண்ட் தமிழ்நாடு, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, ஜெனரல் ஆப்டிடியூட், மென்டல் ஆபிலிட்டி. இது மட்டும் வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து கணக்கு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவோம் இல்ல 10th எல்லாம், அந்த மாதிரி இதுல கேட்பாங்க. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல எழுதுற மாதிரி இருக்கும். பாருங்க, யூனிட் 1 பேப்பர் 3ல வந்து இந்தியன் பாலிட்டி வருது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு கல்ச்சர் ஹெரிடேஜ், ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், இந்தியன் எக்கனாமி வருது பாருங்க பேப்பர் 4ல. பாருங்க, இது எல்லாமே வந்து யூபிஎஸ்சில என்ன எது இருக்கோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி போட்டிருக்கான். யூபிஎஸ்சி என்ன செஞ்சிருக்காங்க, பெருசா எடுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எத்திக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ எத்திக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க இப்பதான். சரி, 5 போன வருஷம் தான் ஆட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் முன்னாடி எல்லாம் வந்து எத்திக்ஸ் இல்ல. இப்போ டிஎன்பிஎஸ்சில எத்திக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, யூபிஎஸ்சிக்கு லெவல்ல படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சிலபஸ் ஒரே மாதிரி எக்ஸப்ட் வந்து நீங்க என்ன செய்யலாம், தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்,
தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் டெவலப்மெண்ட் மட்டும் தனியா படிச்சா போதும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். இப்போ வந்து ஒரு பேஜ் போயிட்டு குரூப் 2 குரூப் 1 வந்து மெர்ஜ் பண்ணி என்ன செய்றாங்க, பிலிம்ஸ் மட்டும் வைக்கிறாங்க. மெயின்ஸ்க்கு மட்டும் தனித்தனி பேப்பரா வைப்பாங்க. சரிங்களா? சோ இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து யூபிஎஸ்சி லெவலுக்கு டஃபா தான் கேட்கறாங்க. எல்லாமே ஆப்ஷன்லாம் போட போ போ வச்சு கம்பேர் பண்ணி. சோ நம்ம யூபிஎஸ்சி லெவலுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சில ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான். சரிங்களா? டெப்த் மட்டும் தான் கொஞ்சம் அனாலிட்டிக்கலா படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கும்போது நம்ம ஈஸியா எழுதிடலாம். புரிஞ்சா? ஏன்னா நிறைய தமிழ்நாடு சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக அவங்க ஸ்கூல் புக் தாண்டி வரதில்ல. ஆனா தமிழ்நாடு கொஸ்டின் பேப்பர்ல என்ன செய்றாங்க, ஸ்கூல் புக் தாண்டி யூபிஎஸ்சில இருந்து கொஸ்டின் எடுத்து வச்சிடுறாங்க. இப்ப யாருக்கு நஷ்டம்? டிஎன்பிஎஸ்சில தமிழ்நாடு புக் படிச்சவங்களுக்கு நஷ்டம். சரிங்களா? இப்போ மெயின்ஸ்லாம் எழுதும்போது அந்த அதிக அளவு டேட்டா எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி படிச்சா மட்டும் தான் அந்த டேட்டா வந்து நம்ம உள்ள வைக்க முடியும். புரிஞ்சுங்களா? இப்ப எத்திக்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து யாருக்குமே நோட்ஸ் கிடையாது. வெறும் திருக்குறள் மட்டும் தான் இருக்கும். மிச்சத்துக்குலாம் நோட்ஸ் கிடையாது. இப்போ யூபிஎஸ்சி யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எத்திக்ஸ் நோட்ஸ்லாம் இருக்கும். அத வச்சு அவங்க எழுதிடலாம். புரியுதா? ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து பாலிட்டில இருந்து உங்களுக்கு லைன் பை லைனா நான் கூட்டிட்டு போறேன். சரிங்களா? பாருங்க பிரிலிமினரி சப்ஜெக்ட்டோட இது பாருங்க. குரூப் 1 ஓட பிரிலிமினரி சப்ஜெக்ட்டோட போர்ஷன். பாருங்க ஜெனரல் சயின்ஸ் இருக்கா? சரிங்களா? கரண்ட் ஈவென்ட்ஸா? இல்ல பாருங்க ஹிஸ்டரி கொண்டு வந்துட்டாங்க, பாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அடுத்து ஜியோகிராஃபி. சரிங்களா? சோ ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்டரி தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. சோ ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் இதெல்லாம் வருது தமிழ்நாடு லெவல்ல. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல வந்திருக்கு. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. இங்கேயும் மேத்ஸ் வருது. அங்கேயும் மேத்ஸ், இங்கேயும் மேத்ஸ். ஆனா இங்க என்ன செய்வாங்க? மொத்தமா சேர்த்து கேட்டுருவாங்க. சரிங்களா? ஒரே பேப்பர் இங்க பிலிம்ஸ். ஆனா அங்க பிலிம்ஸ் 2 பேப்பர். சோ நம்ம அதுக்கு படிச்சோம் அப்படின்னா இது வந்து ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவாமா? சோ புரிஞ்சா எல்லாத்துக்கும்? எப்படி படிச்சா எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிறது புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? சோ நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து உங்களுக்கு கொண்டு போவோம். சரிங்களா? சோ அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் அவசரப்பட்டு வந்து புக்ஸ் எதையும் வாங்கிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு 4, 5 புக்ஸ் வந்து சொல்லுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. சோ நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா குரூப் 1 யூபிஎஸ்சி சேர்ந்த மாரி இப்போ போர்ஷன்ஸ் வேற மாத்திட்டு இருக்கான். நம்ம வந்து யூபிஎஸ்சி புக்ஸே வந்து உங்களுக்கு நம்ம வந்து வாங்கி தரோம். இங்கிலீஷ் புக்ஸ். சரிங்களா? சோ நம்ம வந்து என்ன செய்றோம் அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய அகாடமி டெல்லில வந்து ₹1,50,000 கட்டி சேர்றாங்கல்ல. அந்த புக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 6,000க்கு உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வர மாரி நம்ம பண்ணி குடுக்குறோம். சரிங்களா? ஏன்னா வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ₹1,50,000 கட்டுறதுனால ஒரு புக்குக்கே வந்து ஒரு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்றதுக்கு 5 புக்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு கன்டென்ட் நல்லா இருக்கும். சரிங்களா? நம்மனால 5 புக் வாங்க முடியாது. காசு இருக்காது. 5 புக் வாங்கி படிச்சு அதுல இருந்து நம்ம கன்டென்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் நீட்டா வந்து நம்ம அந்த ஒரு புக் இவங்க குடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் என்ன செய்யலாம், வாங்கி படிச்சுட்டு போயிடலாம். சோ அது இல்லாம நெறைய மெட்டீரியல்ஸ் புக்ஸ் வந்து உங்களுக்கு என்னது ஆன்லைன்லயே கிடைக்குது பிடிஎஃப்ஆ. ஆனா ஸ்டடி மெட்டீரியல் பெரிய பெரிய அகாடமிலாம் ஆன்லைன்ல கிடைக்காது. சரிங்களா? நம்ம தான் ஆர்டர் பண்ணி வாங்கி தந்தாகணும். சரிங்களா? இப்ப நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வர மாரி நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து என்ன செய்றோம் 6,000 ஒரு சின்ன பேமெண்ட்ல வாங்கி தரோம். சோ நீங்க வந்து அதிகப்படியான ஐஏஎஸ் படிக்கிறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா புக்கும் மார்க்கெட்ல வாங்குற புக் எல்லாம் வாங்கி சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் எடுக்க முடியும். ஆனா அந்த புக்க படிச்சு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுகிட்டு எடுத்து படிக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா நீங்க வாங்குற புக் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். யூபிஎஸ்சி புக்ஸ வந்து எடுத்து படிக்கணும். அதுவும் பெரிய பெரிய அகாடமி ஒவ்வொரு விஷயத்த வந்து அவங்க வந்து எதுலருந்து எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி ஒரு 5 புக்கோட கன்டென்ட்ட ஒரு புக் போட்டுருவாங்க. அப்ப வந்து அது வந்து நீட்டா இருக்கும். சோ யாருக்கு வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அட்ரஸ் மத்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு இண்டிவிஜுவலா நான் அனுப்புறேன் WhatsAppல. சோ நீங்க வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வர மாரி நான் பண்ணி குடுக்குறோம். 14 புக்லெட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு டாபிக்ல வந்து ஒரு 100 பேஜஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே வந்து நீட்டா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும் எல்லாமே. சோ உங்களுக்கு வந்து வெறும் கன்டென்ட் மட்டும் தான் இருக்கும். படங்கள்லாம் இருக்காது. ஸ்டடி மெட்டீரியல்னால வெறும் கன்டென்ட் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு டெல்லியில இருந்து சென்னை மூலியமா உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வர மாரி நான் பண்ணி குடுத்துறேன் நானு. சரிங்களா? சோ அது மட்டும் நீங்க படிச்சாலே போதும். பிளஸ் வந்து நம்ம மாடல்ஸ். மிச்ச விஷயம் எல்லாம் வந்து சமச்சீர் கல்வி புக்ல சும்மா எடுத்து நீங்க ரஃப்பா திருப்பி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் தவிர, அத வந்து நீங்க மக்கப் பண்ணதுக்கு அவசியம் இருக்காது. அதெல்லாம் பண்ணீங்க அப்படி சொன்னா, இங்க 10ஓட 11ஆ போயிருவீங்க. நீங்க உங்களோட எழுத்துக்கள் வந்து தனியா தெரியணும் அப்படின்னா, இந்த மாரி நல்ல மெட்டீரியல் எடுத்து படிச்சா மட்டும் தான் உங்களோட எழுத்துக்கள் தனியா தெரியும். ஓகேவா? சோ பயப்படணும்னு அவசியம் இல்ல. நான் வந்து இதுல உங்களுக்கு வந்து பிபிடி இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ அதனால என்ன உங்களுக்கு பிரயோஜனம்? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். இங்கிலீஷ்ல தான் நல்ல மார்க்ஸ் கிடைக்குது எல்லாருக்கும். தமிழ்ல காட்டிலும். சரிங்களா?
ஸோ நம்ம தமிழ் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம வந்து எப்படி நம்மள வந்து எக்ஸாம்ல இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படி வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி வேலைக்கு போகணும்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். புரிஞ்சுங்க. எல்லாமே டிகிரி தமிழ்ல தான் இங்கிலீஷ்ல தான் படிச்சிருப்பீங்க. அதனால பெரிய விஷயமா இருக்காது. ஒரு மென்டல் பிளாக்க வந்து எடுத்து நம்ம டெய்லி நடத்துற கிளாஸ் அதுக்கேத்த மாதிரி கவனிச்சீங்க அப்படின்னா, அதுல வெக்காபுலரி நிறைய விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி கொண்டு வரலாம். உங்களோட ஒரே வேலை வந்து என்னை நம்பி ப்ராப்பரா நடக்கிற கிளாஸ மட்டும் படிச்சு, நீங்க வந்து ப்ராப்பரா சண்டே டெஸ்ட் எழுதினா மட்டும் போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா கேட்கறக்கு? புரிஞ்சா? நான் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா வந்து இப்போ வந்து ஒரு டாபிக் பாலிட்டில என்னெல்லாம் டாபிக் அது தனியா வந்து எடுத்து போட்டிருக்கேன். மெயின்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பிலிம்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் தனியா வந்து நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து நம்ம ஆப்ல போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன். ஸ்டடி மெட்டீரியல் செக்ஷன்ல அது எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஸோ அதை நீங்க எடுத்து ஒவ்வொன்றா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எடுத்து பார்த்துக்கலாம். நாளைல இருந்து சப்ஜெக்ட் போயிடலாம் பாலிட்டி சப்ஜெக்ட்டுக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்கா? சிலபஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே ஓகே புரிஞ்சுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுல உங்களுக்கு நம்ம என்ன படிக்க போறோம், எப்படி படிக்க போறோம், எவ்வளவு மார்க்ஸ் கேக்குறாங்க, ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுல. எஸ் சார். நீங்க தனியா படிச்சா கூட வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியாது. ஸோ பாலிட்டி எடுக்கிறதுக்கு அந்த புக் நெட்ல சர்ச் பண்ணி பாரு, அது வாங்க. ஸோ கண்மூடித்தனமா படிச்சுட்டு போவோம். எந்த இடத்துல டிக் பண்ணி படிக்கணும், எந்த இடத்துல ஆழமா படிக்கணும், எந்த அளவு மேலாட்டமா படிச்சா போதும், எது பின்னாடி கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்படி படிக்கலாம், நெக்ஸ்ட் எந்த கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சேர்ந்து அதாவது நான் சொல்லித்தரேன். நான் வந்து டெல்லியெல்லாம் படிச்சது 1,50,000 கட்டி எல்லாம் படிச்சிருக்கனால அங்க இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் நான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு நீங்க வந்து காசு கட்டணும் அவசியம் இல்ல. அவங்க நோட்ஸ் உங்களுக்கு தனியா தமிழ்ல நானே சொல்லி தரேன். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எங்களே கேட்கலாம். ஸோ நம்ம வந்து வெளியில போய் படிக்கணும் அவசியம் இல்ல, காசு செலவு பண்ணணும் அவசியம் இல்ல. கம்மி காசுல உங்களுக்கு 500 தான் மந்த்லி. சரிங்களா? ஸோ கம்மி காசுல உங்களுக்கு புக்ஸும் 6,000 தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆனா நீங்க என்னது நான் சொல்ற பாதையில நீங்க நடந்து போகணும். அதுதான் உங்களோட வேலை. புரியுதா? ட்ரஸ்ட் பண்ணி நடக்கணும். ப்ராப்பரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட் போடணும். ஓகேவாமா? ஓகே சார். ஓகே வேற டவுட்? சரி சத்யா சரியா புரிஞ்சுங்களாமா? அஸ்லாம் புரிஞ்சா? வாணிஸ்ரீ புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஓகே சார், ஓகே சார், புரிஞ்சது. எஸ் சார், புரிஞ்சது சார். ஓகே ஓகே ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? எதுனாலும் பேசிக்கலாம். ஓகேமா? ஸோ நாளைக்கு பாலிட்டி எடுத்துடலாம். சரிங்களா? நாளைக்கு 7:30க்கு வந்து அசம்பிள் ஆயிருங்க. ஓகேவா? ஸோ என் வாய்ஸ் இந்த பிபிடி எல்லாம் கிளாரிட்டியா தான் இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. வீடியோ ஆன் பண்ண சொல்ல. ஏன்னா லேடிஸ் இருக்கீங்க, நிறைய கொஞ்சம் பிரைவசி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வீட்டுல இருக்கனால கொஞ்சம் ரிலாக்ஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்குன்னு நீங்க பாட்டுக்கு வந்து பாக்கலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேற வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். கவனமா இருந்தா மட்டும் தான் இதுல பாஸ் ஆக முடியும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து கஷ்டப்படுறீங்களோ, இஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் கவனமா நீங்க எடுத்து படிங்க. சரிங்களா? நான் வந்து என்னோட வேலை என்ன, உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்கறது, டெஸ்ட் வைக்கிறது, உங்களுக்கு வந்து நீட்டா கைட் பண்றது. இதெல்லாம் என்னால பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் ஃபாலோ பண்றது நீங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்க மனசாட்சிக்கு சாத்தியமா நீங்க என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன டவுட் இருந்தாலும் நான் 24/7 அவைலபிள் தான். நீங்க என்ன செய்யலாம், மெசேஜ் பண்ணலாம், வாய்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ என்ன வேணா நீங்க இது பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? நான் வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல அதை பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகேமா. ஓகே ஓகே தேங்க்யூமா. தேங்க்யூ. கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு 8:30 வரைக்கும் எடுப்பேன் நாளைக்கு. சரிங்களா? ஓகே தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார் ஒரு நிமிஷம். தேங்க்யூ சார். சொல்லுங்க. இந்தியன் பாலிட்டி அந்த இது நோட்ஸ் எடுக்குமா சார்? இப்போ நாங்க இல்ல நான் பிபிடி தான் எடுப்பேன். நானு நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் இல்ல. பிபிடி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். அதை பார்த்துங்கன்னா நீங்க நோட்ஸ் எடுத்துங்க. சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் நடத்தும் போது பிபிடி நோட்ஸ் எடுக்கிறது தனி டைம் ஆகும். அதுக்கு நம்ம வந்து 2-3 ஸ்லைட் நம்ம போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தனியா ஓனா நீங்க நோட்ஸ் எடுத்துங்க. அதுவே நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. புக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுவும் தேவைப்படாது. அதுல இருக்க எல்லா விஷயமும் அதுலயே வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கூட நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? மற்ற டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றாங்க. ஓகே சார். ஓகே தேங்க்யூமா. நாளைக்கு தேங்க்யூ. தேங்க்யூ சார்.